இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் எண்ணெய் சுக்கா தான் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. ப்ளஸ் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இதை ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் முதல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 4லேருந்து 5 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணணும். சும்மா வதக்கி கோல்டன் ப்ரௌன் ஆனதுன்னு எடுத்துடக்கூடாது. இது டோட்டலாக எல்லா ஆனியனும் எல்லா சைடும் ப்ரௌன் கலர் ஆகி நல்லா ஃப்ரை ஆன மாதிரி ஆகணும். அந்த ஸ்டேஜ் வரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி இந்த ஸ்டேஜ் ஆனோடனே இதை தனியாக வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ ஆனியன் எல்லாம் வடிகட்டி எடுத்தோடனே மிச்சம் இருக்க ஆயிலில் ஒரு 3 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கல்பாசி, நாலுலேருந்து 5 லவங்கம், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம். இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி இது கூடவே ஒரு பெரிய பிரிஞ்சி இலையை இந்த மாதிரி கிழித்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். கூடவே இப்போ 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அதுவும் நல்லா வதங்கட்டும். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மல்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நான் ஒரு 1லேருந்து 1.5 க்ரீன் சில்லி போல் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணியிருந்தேன், அதனால தான் சிக்கன் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ இப்போ சிக்கன் எல்லாம் மசாலாவில் கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. பிட்வீனில் ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலை இலையை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் மூடி போட்டு கூட சிக்கனை குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆன உடனே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃப்ரைட் ஆனியன் எடுத்து இந்த மாதிரி நல்லா கசக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ஆனியனும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன்லேருந்தே தண்ணி இறங்கி மறுபடியும் தண்ணி வற்றி வரணும். அது வர நல்லா சிக்கன் சுக்கா ஆயிலே குக் ஆகட்டும். இந்த அளவுக்கு குக் ஆனவுடனே அப்படியே ஆயிலெலாம் மேலே மிதக்கணும். இந்த ஸ்டேஜ் ஆனவுடனே தண்ணியை மட்டும் நம்ம நல்லா ட்ரைன் பண்ணிக்கலாம். நல்லா சுண்ட வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு சுண்டனோடனே இதில் இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
சும்மா 2 நிமிஷம் போல் மூடி போட்டு எடுத்ததுக்கப்புறம் இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.